மார்க் 11:22-23 ஆகிய வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவிசுவாசத்தின் பல அறிகுறிகளை நான் சொன்னேன். ஏன் சொன்னேன்? அதை கண்டுபிடிக்கலாம். நமக்குள்ள இருந்தால் அதை அகற்றலாம். சந்தேகத்துக்கு ஒரு பெரிய அறிகுறி கவலை என்று போன வாரத்தில் சொன்னேன். கவலை இருக்கிற இடத்துல விசுவாசம் இல்லை, விசுவாசம் இருக்கிற இடத்துல கவலை இருக்காது. அப்படிதான் அது. தே ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஆகவே அதை பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அது என்னன்னு சொன்னால், எப்படி உள்ளத்தில் இருக்கிற சந்தேகத்தை அகற்றி உள்ளத்தில் விசுவாசத்தை எப்படி வைக்கிறது, விசுவாசம் எப்படி வருது, சந்தேகம் எப்படி போகுது. சந்தேகம் போக வேண்டும், விசுவாசம் வர வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், சந்தேகம் போக வேண்டும், விசுவாசம் வரணும். அப்போ எப்படி சந்தேகம் போகுது, எப்படி விசுவாசம் வருதுன்னு காண்பிக்கிறேன். திருப்பவும் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிப்போம். ஒரு 4-5 வசனத்தை பார்க்க போகிறோம். இங்கே இதெல்லாம் பார்க்கும்போது சந்தேகம் எப்படி நீங்குகிறது, விசுவாசம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அங்கே ஒரு அற்புதமான சம்பவம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு யோப்பா பட்டணத்துக்கு சென்று அங்கே ஒரு வீட்டிலே தங்கி இருக்கிறான். தங்கி இருக்கிற வேளையில் ரொம்ப பசியாக இருந்தானாம். பசியாக இருந்தபோது ஜெபம் பண்ணும்படி அந்த வீட்டில் மாடியில் ஏறி இருக்கான். மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாக இருந்தானாம். 10ஆம் வசனம் சொல்லுது. அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து, பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். ரொம்ப பசியாக இருந்திருக்கு, இவனுக்கு ஆகாரம் ரெடி பண்ணி இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஞான திருஷ்டி அடைந்து, ஞான திருஷ்டினா ஒரு விதமான தரிசனம். தரிசனத்தில் ஒன்றை பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? வானம் திறந்திருக்கிறதையும், 11ஆம் வசனம், 4 முனைகளிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும், அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவை எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டு அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான். எதுக்கு இந்த தரிசனம் உண்டாகுதுன்னு சொல்கிறேன்? எதுக்குன்னா, இப்போ சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். பேதுருட்டி சீஷர்ட்டி இயேசு சொல்லியிருக்கார், உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுன்னு. ஆனால் இந்த யூதர்கள் அவர்கள் மத்தியிலேயே பழகி அங்கேயே மூவ் பண்ணுற ஆட்கள். அதை விட்டு வெளியே போக மாட்டாங்க. புறஜாதிகளெல்லாம் ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் நூற்றுக்கணக்கான வருஷங்களாக சில அபிப்பிராயங்கள், எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு பதிந்து விட்டது இருதயத்தில். புறஜாதிகள்கிட்ட போகக்கூடாது, அவங்கள்ட்ட ஒன்றும் வச்சுக்கூடாது. இன்னும் கேட்டால் ரட்சிப்புங்கிறது புறஜாதிகளுக்கு வரவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? ரட்சிப்புன்னா யூதர்களுக்கு தான் ரட்சிப்பு, கடவுள்னா யூதருக்கு தான் கடவுள். அவங்களுக்கு என்ன கடவுள்? அவங்களாம் கடவுள் அறியாதவங்க, அஞ்ஞானிகள். அவங்களுக்கெல்லாம் கடவுள் அறியாது மட்டும் இல்லை, அறியவும் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள உண்டாயிடுச்சு. அது தவறு. ரொம்ப யூதர்கள் எதுக்கு தெரிந்து கொண்டார்? இவங்களை மட்டும் தெரிந்து இவங்களை மட்டும் பரலோகம் கொண்டு போகிறதுக்காக இல்லை, இவங்களை மட்டும் நேசிக்கிறார்ன்ற இல்லை. ஒரு கூட்ட ஜனத்தை ஆசீர்வதித்து, ஒரு ஜாதியை ஆசீர்வதித்து, என்ன நம்புகிற மனுஷன் இப்படி தான் இருப்பான்றதை சாம்பிளாக காமிக்கிறதுக்காக தான் உண்டாக்குறாரு. இன்னும் கேட்டால் இதை பார்த்து தேசங்களெல்லாம் கவரப்பட வேண்டும், இழுக்கப்பட வேண்டும் இந்த ஜீவனுள்ள தேவனை வணங்கும்படியாக, அப்படிங்கிறதுக்காக தான் யூதரை ஆசீர்வதித்தார் ஒழிய இவங்க ஏதோ ஸ்பெஷல்னு, இவங்கள்ட்ட பெரிய யோகியதை உலகத்தில் இல்லாதவர்கள்ட்ட இருந்த யோகியதை இவங்கள்ட்ட இருக்குதுன்னு ஆசீர்வதிக்கலை. ஆனால் இவங்க அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு தான் கடவுள், நம்மளை தான் நேசிக்கிறார், நம்மளை தான் ஆசீர்வதிப்பார், புறஜாதிகள்லாம் ஒன்றும் இல்லைன்னு. இன்னும் கேட்டால் ஒரு புத்தகத்தில் படித்தேன், நான் எனக்கு வேடிக்கையாக இருந்தது. புறஜாதிகள்லாம் எப்படி நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு ரட்சிப்பே கிடையாது. யூதர்கள் எண்ணுகிறாள், ரட்சிப்பே கிடையாது. இன்னும் கேட்டால் நரகத்தில் ஆண்டவருக்கு விறகு தேவையில்லையா, தீக்கு? அதுக்காக தான் புறஜாதிகளை உண்டு பண்ணியிருக்கிறார். நிறைய விறகு தேவைப்படுது. அப்போ எங்கேருந்து எரிய போகுது நரகம்? எப்படி எரியும்னா, இந்த புறஜாதிகள்லாம் தூக்கி அங்கே போட்டால் தான் நரகம் எரியணும். ஆனால் வேத வசனம் முற்றிலும் வேற மாதிரி போதிக்குது பாருங்க. நரகத்தை மனுஷர்களுக்காக உண்டாக்கவே இல்லையாம். வேத வசனத்தை நல்லா வாசித்து பாருங்க. மனுஷர் அனுப்புறதுக்காக நரகத்தை உண்டாக்கல கடவுள். நிறைய பேருக்கு அதே போய் ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா சில கிறிஸ்தவர்களே அதுக்கு தான் சொல்லுவேன், நரகம் போவேன்றாங்க. நரகம் மனுஷருக்காகவே உண்டாக்கப்படவில்லை. கடவுள் மனுஷருக்காக நரகத்தை உண்டாக்குனாரு? கிடையாது. அங்கே பிசாசையும் அவனோடு கூட விழுந்து போன அந்த அவர்களையும் அங்கே அனுப்புறதுக்காக
அவர்களுக்காக உண்டு பண்ண இடம் அது. மனுஷர்களுக்காக உண்டு பண்ணப்பட்ட இடம் இல்லை. சிலர் நான் அங்கே தான் போய் ஆவேன்றாங்க. நான் பிசாசு கூட கம்பெனி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால ஒருவேளை போகலாம ஒழிய, மற்றபடி மனுஷருக்காக ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வேத வசனம் திட்டவட்டமாய் நமக்கு சொல்லுகிறது. ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். நான் போய் தான் வேணா போகலாம், அது கடவுள் பொறுப்பு இல்லை அதுக்கு. ஆனால் ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்போ யூதர்கள்லாம் நம்புகிறாங்க, இந்த புறஜாதிகள்லாம் என்னத்துக்கு, அவங்களுக்கு என்ன சுவிசேஷம்? இவன்ட்டு திடீர்னு போய் அங்கே சுவிசேஷம் அறிவி புறஜாதிக்குன்னு சொன்னால், ஏசு ஏற்கனவே சொல்லிட்டார் உலகமெங்கும் சென்று அறிவிங்கன்னு. அதை கொஞ்சம் காதில் கேட்டு கேடாமல் விட்டாங்க. இவங்க எருசலேம்லேயே உட்காந்துக்கிட்டு அவங்க மத்தியிலேயே அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஜனங்க மத்தியிலேயே. இப்போ அவனை ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணி போய் புறஜாதிகிட்ட சொல்லுன்னா லேசில் போக மாட்டான் ஆள். அதனால ஒரு தரிசனம், துப்பட்டி இறங்குது. அதில் 4 கால் ஜீவன்கள், பறவைகள், இவன் தீட்டுன்னு நினைக்கிற காரியங்கள், அசுத்தம் நினைக்கிற காரியங்கள்லாம் இறங்குது. அடித்து புசின்னு சத்தம் வேற உண்டாகுது. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, அசுத்தமானதை தீட்டானதை நான் ஒருபோதும் புசித்தது இல்லையே என்றான். அதற்கு பேதுரு, அப்படியெல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாக இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 2 தடவை சொல்கிறாரு. ஏன்னா ஒரு தடவை சொன்னால் இறங்காது, பயஸ் இருக்குது, ப்ரெஜிடிஸ் இருக்குது. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. 3ஆவது தடவையும் சொல்கிறாரு. ஏன்னா 2 தடவை சொல்லி இறங்கல, 3ஆவது தடவை சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு? இந்த இறங்கின தீட்டு அசுத்தம்னு இவன் நினைக்கிறானே, அதெல்லாம் இந்த புறஜாதிகள் மத்தியில் எப்படி இவன் போகணுன்றதை அவனுக்கு உணர்த்துறதுக்காக அடித்து புசின்றாரு. இவன் இல்லை, நான் புசிச்சதே கிடையாதுன்றான். இல்லை, புசின்றாரு. தேவன் சுத்தமாக்கினதை தீட்டாக எண்ணாதே அப்படின்னு இவனை ஆயத்தப்படுத்துகிறார் மென்டலி. இவனை 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், அவன் நினச்சிருப்பான், நிச்சயமாக அது பிசாசு கொடுத்த தரிசனமாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு யூதன், இதெல்லாம் சாப்பிட்றது இல்லை, அசுத்தம், இதெல்லாம் தீட்டுன்னு நினச்சாள். திடீர்னு அடித்து புசின்னு சத்தம் வருது, கண்டிப்பாக கத்தட்டுன்னு சத்தம் வராது. இயேசுவா இதை சொன்னார், அவரே ஒரு யூதர் தானே, கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு இது அவனுக்கு. சந்தேகப்படுகையில், எல்லாரும் சொல்லுங்கள் சந்தேகப்படுகையில். நல்லா கவனிங்க, என்ன பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? இப்போ சந்தேகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இருதயத்தில் சந்தேகம் இருக்கக்கூடாது, விசுவாசம் இருக்கணும்னு. ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி சந்தேகம் இருந்தது, எப்படி விசுவாசம் வந்ததுன்னு காண்பிக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த கதைலாம். சந்தேகப்படுகையில் இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே நின்று. கொர்நேலியு என்கிறவன் புறஜாதியான். அவன் ஒரு இராணுவத்தில் ஒரு ஆஃபீஸராக இருக்கிறவன், 100க்கு அதிபதி அவன். அவனுக்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பிச்சு பீட்டருடைய அட்ரஸை கொடுத்துருக்கிறார், பேதுருடைய அட்ரஸ். அவன் யோப்பா பட்டத்தில் யார் வீட்டிலே தங்கியிருக்கிறான். கொர்நேலியுக்கு இந்த ஆள் யாருன்னு தெரியாது. ஆனால் அட்ரஸை என்ன பண்ணுறாரு, கர்த்தர் தேவதூதர் மூலமாக கொடுத்து அனுப்பிச்சு அவனை கூப்பிட்டு அனுப்பிச்சு உன் வீட்டுக்கு கொண்டாந்து ஒரு மீட்டிங் வச்சு அவன் பிரசங்கம் பண்ண சொல்லி அவன் சொல்லுகிற வார்த்தைகளை நீ கேள். ஏன்னா கடவுள் புறஜாதிகளை நேசிக்கிறார். இயேசு சிலுவையில் மரித்தது ஒரு கூட்ட ஜனத்துக்காக அல்ல, மனு வர்க்கத்துக்காக மரித்தார். இயேசு, மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்களுடைய கடவுள் அல்ல, இயேசு உலகத்தின் இரட்சகர். இந்த உலகம் முழுவதுக்காக சிலுவையில் மரித்தவர் அவர். அப்படிப்பட்ட இயேசு. அப்போ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு யூத தர்மத்திலே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறாரு, போய் அவனை விட்டு அனுப்பி, ஏன்னா வேற ஆள் இல்லை நம்மக்கிட்ட. இயேசு டீமில் இருந்த ஆள்லாம் யூதர்கள் தான். ஏன்னா அவர் யூத தர்மத்திலே தான் வந்தார், யூதராக பிறந்தார். அதனால் அந்த ஆளை ஒருத்தர் கூப்பிடு, அவன் மைண்டை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் தரிசனம்லாம் பார்த்துருக்குறான், ஏற்கனவே மிரண்டு போயிருக்கிறான், நீ அனுப்புங்க. ஆளை அனுப்பிச்சு அவனை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அவனை அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த ஆளுங்க தேடிட்டு வர்றாங்க பாருங்கள். இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியில் நின்று. இப்படிலாம் நடக்குமா? கடவுள் இன்னொரு மனுஷனுடைய அட்ரஸை கொடுப்பாரா? கொடுப்பாரு. கடவுளால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னொரு புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தால் பாருங்கள், லெஸ்டர் சமரால் என்கிற ஒரு பெரிய தேவ மனுஷர். அவர் ஒரு 20 வயசாக இருக்கும்போது ஊழியத்துக்கு வந்தபோது முதலாக பாருங்கள், பிற்காலத்தில் வல்லமையாய் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன். நிறைய புஸ்தகம்லாம் எழுதியிருக்காரு, நிறைய போதிச்சிருக்காரு. ஒரு டெலிவிஷன் ஸ்டேஷனுக்கு ஓனராக இருந்தார், எல்லாம் இருந்தார். அவர் 20 வயசாக இருக்கும்போது ஊழியத்துக்கு வந்தபோது கர்த்தர் ஒரு நாள் சொன்னாராம், நீ ஆஸ்திரேலியாவுக்கு போ, அங்கே ஒரு மனுஷன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். அங்கே ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஹாவர்ட் கார்ட்டருங்கிற ஒரு மனுஷன், இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். அவர் பைபிள் காலேஜெல்லாம் வச்சு நடத்திட்டு இருந்தார் அந்த காலத்தில். அவர் ஆஸ்திரேலியாவில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட கத்த சொல்லியிருக்காரு, இப்படி ஒரு பையனை அனுப்புகிறேன் நான் அப்படின்னு, உங்கள்கிட்ட அவனை நீ ரெடி பண்ணு, ஆயத்தப்படுத்த, அவனை ட்ரைனிங் கொடு, கூட வச்சுருந்து அவனுக்கு ஊழியத்தை கற்றுக் கொடு.
இவர் போய் ஆஸ்திரேலியாவில் போய் கப்பலில் போய் அந்த காலத்தில் இறங்கி இருக்கிறார். இன்றைக்கி அவர் இருந்தாருன்னா லெஸ்டர் சம்ராளுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 வயசு இருக்கும். அவ்வளோ வயசானவர். அந்த காலத்தில் 20 வயசாக இருக்கும்போது கப்பலில் போய் இறங்கினாராம் பாருங்கள். இறங்குனா அங்கே ஹார்வர்ட் கார்ட்டர் அதே ஹார்பரில் வந்து இவருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறான். இவர் யாருன்னே தெரியாது. ஏன்னா கத்தர் அவருக்கு சொல்லியிருக்காரு இவர் வர்றாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்காரு. இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அது நடந்தது, உண்மை அது நடந்தது. அப்புறம் 2 பேரும் கனெக்ட் ஆகி உலகம் முழுக்க சுற்றுனாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. அவரோட ஊழியக்காரனாக இவர் சேர்ந்து செய்தார். பிற்காலத்தில் கடவுள் இந்த மனுஷனையும் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தினார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். எப்படிப்பட்ட டிவைன் கனெக்ஷன்ஸை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். இப்படி பல விதங்களில் நம்மளை கனெக்ட் பண்ணி விடுறார். யாரோட கனெக்ட் பண்ணுமோ அவங்களோட கனெக்ட் பண்ணி விடுகிறார் சில காரியங்களை செய்யும்படியாக. கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் எங்கே காணோம், எனக்கு ஒன்றுமே செய்யலைன்றப்போ அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் பின்னாடி இருந்து. யோசேப்பு ஜெயிலில் இருந்தப்போ அவன் நினச்சிருப்பான் கர்த்தர் என்னை கைவிட்டார், நான் இங்கே பூட்டி கிடக்கப்படுறேன், எனக்கு ஒன்றும் எதிர்காலமே கிடையாது, அவ்வளோதான் ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ கர்த்தர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கார் பிளானை, இவனை பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு. கூடிய சீக்கிரம் அதை நிறைவேற்றி வைத்தார் இல்லையா? அதுபோல் தான் கர்த்தர் அற்புதமானவர். அவர் நீங்கள் இல்லைன்னு நினைக்கிறப்ப தான் அவர் ரொம்ப இருக்கிறார். நீங்கள் அவர் ஒன்றும் செய்யலைன்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நமக்கு தெரியாதனால நம்பிக்கை இழந்துடக்கூடாது, நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ பாருங்கள், அட்ரஸை கொடுத்து அனுப்புகிறாரு. இந்த 3 பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவருக்காக. அடுத்த வசனம், பேதுரு என்ற மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்களாம். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன தரிசனம் இது, ஏன் இப்படி துப்பட்டி வந்து இறங்குச்சு, இதில் தீட்டாக இருக்கிற பறவைகளும் மிருக ஜீவன்லாம் வந்து இறங்குச்சு, என்ன விஷயம் அது, என்ன தரிசனம், இதனுடைய அர்த்தம் என்னன்னு சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார். ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் பேசுவார்னு எத்தனை பேருக்கு நினைக்கிறீங்க? ஆவியானவர் பேசுகிறார், நம்முடைய உள்ளத்தில் பேசுகிறார். இதோ 3 மனுஷர்கள் உன்னை தேடுகிறாள். கீழே அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க, மேலே சொல்கிறாரு காத்திரு மாடியில் இருக்காள்கிட்ட. 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல், எல்லாரும் சொல்லுங்க ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல். சந்தேகத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நான் அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். இதுக்கப்புறம் நடந்தது வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி. புறஜாதியாருக்கு முதலாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. கதவு திறந்து விடப்படுகிறது. புறஜாதியரெல்லாம் விசுவாசிக்கும்படியாக அன்றைக்கு வாசல் திறக்கப்படுகிறது. பேதுரு வந்து ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் போன்னு சொன்ன உடனே, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்த உடனே, கர்த்தரிடத்திலிருந்து சத்தம் வந்த உடனே இவன் விசுவாசித்து சந்தேகத்தை தூக்கி எறிந்துட்டு, நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அவனுக்கு இருந்த பாரம்பரியங்கள், கட்டுப்பாடுகள், நம்பிக்கைகள் இவையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இருந்த மூட நம்பிக்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த புறஜாதியர் இடத்துல போகிறான். ஆனால் அதுக்கப்புறம் வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணுறானா. புறஜாதியெல்லாம் கேதர் பண்ணியிருக்கிறாங்க. புறஜாதியரை பற்றி தான் இவங்களுக்கு ஒரு தாழ்வான எண்ணமாச்சே. யூதர் போய் பிரசங்கம் பண்ணும்போது எப்படி பண்ணுவார்? அவர் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்குது. இன்னொரு இடமா இருந்தால் அடி தான் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஆரம்பிக்கும் போது எப்படி பிரசங்கம் பண்ணுறாருன்னா, என்ன சொல்கிறாரு, நான் பொதுவாக புறஜாதியார் வீட்டுக்கு போகிறது கிடையாது, அப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. எப்படி இருக்கும்? நல்ல பிரசங்கரா அவர்? எடுத்தவொடனே அந்த மாம்சம் தான் வெளியே வருது. நான் இந்த மாதிரி புறஜாதியார் வீட்டுக்கெல்லாம் போகிறது கிடையாது, இருந்தாலும் கர்த்தர் என்னை எப்படியோ பண்ணி இங்கே அனுப்பிச்சிருக்கிறாரு, அதனால் நான் வந்திருக்கிறேன், அதனால் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நிச்சயமாக பிரசங்கத்தை முடிச்சுட்டு எல்லாரும் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாங்க, இவர் உங்களுக்கு ஆண்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டார். இவர் சொல்ல மாட்டார்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் இவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆவியை ஊற்றிட்டார் அவங்க மேலே. கேட்டுட்டு இருந்தவன் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான். விசுவாசிக்க ஆரம்பிச்ச பேர்ல ஆண்டவர் ஆவியை ஊற்றிட்டார். இவனுக்காக வெயிட் பண்ணல, இவன் சொல்ல மாட்டான்னு தெரியும், இவனுக்கும் காமிக்கணும் இல்லை நான் அவர்களை நேசிக்கிறேன்னு. கர்த்தர் ஊற்றிட்டார், இவனை இன்டர்ஃபியர் பண்ணி விட்டார் சர்வீஸில். நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி சபையில் பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கோம், அதுக்கு இந்த வசனத்தை காமிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் சாதாரணமாக நடக்கிறது இல்லை. எல்லாம் ஒழுங்கு கரமாக தான் கர்த்தர் செய்கிறாரு. ஆனால் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஒழுங்கெல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு கர்த்தர். இவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியை ஊற்றிட்டாரு. ஒரே சலசலப்பு ஏற்பட்டுருச்சாங்க. ஏன்னு சொன்னால் இவன் பிரசங்கம் பண்ணி முடித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காது இருந்திருப்பான். ஏன்னா இவனுக்குள்ள அந்த வித்தியாசம், இவங்களை பற்றி ஒரு பெரிய ஒரு நல்ல எண்ணம் கிடையாது, இவங்களுக்கு ரட்சிப்பு இருக்குன்றதே நம்பிக்கை அவனுக்கு கிடையாது. அதனால் அப்படி நடந்தது. அன்றைக்கு புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஒரு புறஜாதியார் கூட்டம் ஒன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பிற்காலத்தில் பவுல் புறஜாதியார் மத்தியில் பெரிய ஊழியம் செய்து இன்றைக்கு உலகம் முழுக்க சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு புறஜாதியாராக இருக்கிற நாமும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இன்றைக்கு, இல்லையா? இது ஒரு பெரிய சரித்திரம், அற்புதமான ஒரு காரியம்.
ஆனால் இதையெல்லாம் ஒரு சந்தேகம் தடுத்து நிறுத்தியிருக்கோம். இதையெல்லாம் வாய்க்க பண்ணினது விசுவாசம். இதை நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ எப்படி நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இருந்து வந்த பாரம்பரியங்கள், கட்டுப்பாடுகள், பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் ஒரு மனுஷன் அவ்வளோத்தின் அடிப்படையில் சந்தேகப்பட்டு கொண்டிருந்த மனுஷன் ஒரு நிமிஷத்தில் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எப்படி விசுவாசித்து போக முடிஞ்சது? விசுவாசம் எப்படி வருதுன்றதை கவனிக்கணும். எப்படி வருதுன்னா, அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இவன் என்கொயரியே பண்ணுறாங்க. மற்ற அப்போஸ்தலர் கூப்பிட்டு, ஆமாம் நீ புறஜாதியார் வீட்டுக்கு போனியாமே, எப்படி போகலாம் அது அப்படின்னு சொல்லி ஒரு என்கொயரியே வச்சுட்டாங்க. அது பெரியவனும் பாவம் செஞ்ச மாதிரி அவன் போய் அங்கே பதில் சொல்லி கொண்டிருக்கிறான். என்ன சொல்கிறான்? ஆவியானவர் எனக்கு கட்டளை இட்டார், கர்த்தர் எனக்கு சொன்னார், அதனால் போனேங்கிறான். அப்போ கர்த்தர் சொன்னார் என்று சொன்னால் எல்லா பாரம்பரியங்களும் உடைக்கப்படுகிறது. கர்த்தர் சொன்னார் என்றால் நூற்றுக்கணக்கான வருஷ பழக்க வழக்கங்கள் உடைக்கப்படுகிறது. கர்த்தர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் பேசி கர்த்தர் தான் பேசினார்ன்ற அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் 1000 பேர் சொன்னதையும் அந்த மனுஷன் நம்புறது இல்லை, கர்த்தர் சொன்னதின் பேரில் நிற்கிறான். அதுக்கப்புறம் ஜீவனே போனாலும் கர்த்தர் சொன்னது தான் நான் செய்வேன், அதைத்தான் நம்புவேன் என்று நிற்கிறான். விசுவாசம் என்றால் என்ன? 1000 பேர் சொல்றதை நம்பாம கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நம்புவதுதான் விசுவாசம். எல்லாரும் சொல்லலாம், அவ்வளோதான், நீ நம்ம மேலே வரவே முடியாது, தலை தூக்கவே முடியாது, அமிழ்ந்துட்ட, போச்சு, கடனில் சிக்கிட்ட, பண பிரச்சனையில் சிக்கிட்ட, இனிமே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, உன்னுடைய தேவையெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பேன்னு சொல்லி. ஒரு மனுஷனுக்கு அவனுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் தான் இதை சொல்லியிருக்கிறாருங்கிற அளவில் அந்த வார்த்தை வந்துருச்சுன்னு வைங்க, அவனை தொற்றுச்சுன்னு வைங்க. இருதயத்தில் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்காரு, இப்படி இது எனக்குரிய வாக்குத்தத்தம், இது எனக்காக கர்த்தர் சொன்னது. நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்க, இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க சொல்கிறாங்க, ஐயா இன்னைக்கு வந்தேன், இன்னைக்கு எனக்கே நீங்கள் சொன்னது மாதிரி இருக்கு, எனக்காகவே நீங்கள் பிரசங்கம் பண்ணது மாதிரி இருக்கு. உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லைங்க, எனக்கே கர்த்தர் பேசுறது மாதிரி இருக்கு. கர்த்தர் தான் பேசுகிறாரு, நான் சும்மா வாய் தான், நான் ஒரு பிரசங்கியார் தான். கர்த்தர் தான் பேசிட்டு இருக்கிறாரு, என்னை உபயோகப்படுத்தி கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இந்த கர்த்தர் ஏற்கனவே வேதத்தில் சொல்லி வச்சிருக்கார், ஆனால் இறங்கல உள்ள. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வரும்போது கர்த்தருடைய வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்ட விதத்தில் பிரசங்கிக்கப்படும் போது கர்த்தரே சொன்னது போல இருதயத்தில் பட ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுதான் விசுவாசம் வருகிறது. அப்படி விசுவாசம் வரும்போது எல்லாரும் சொல்றது ஒரு பெரிய பொருட்டா எண்ணப்படாது. கர்த்தர் சொன்னதுதான் சரின்னு அந்த மனுஷன் நிற்க ஆரம்பிச்சிருவான். அதுதான் விசுவாசம். எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும், எதிர்மறையான எல்லா ஆதாரங்களின் மத்தியிலும் கர்த்தர் சொன்னதுதான் உண்மை, வேற எதையும் நம்பலன்னு சொல்றதுதான் விசுவாசம். இயற்கை பிரகாரமா பார்த்தா நம்பிக்கை இல்லை, ஆனா கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அப்ப என் விசுவாசம் எதுல இருக்குது? இயற்கை பிரகாரமா பார்த்தா நம்பிக்கை இல்லைன்றதுல இருக்கா, அல்லது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு அவர் சொன்னாரு அதுல இருக்குதா? கர்த்தர் சொன்னாருன்னு இருதயத்தில் பட்டுருச்சுன்னா அப்புறம் என்னை மாற்ற முடியாது, அப்புறம் நான் அதைத்தான் நம்புவேன். 1000 சூழ்நிலைகள் வேற மாதிரி சொன்னாலும் கர்த்தர் சொன்னது தான் நான் நம்புகிறேன். அதான் விசுவாசம். பாருங்க, இப்படிதான் சந்தேகம் நீங்கி விசுவாசம் வந்தது. இருக்கீங்களா? ஏன் எப்படி விசுவாசம் வந்தது? ஒரு மனுஷன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு விட்டான்.